Praise the Lord. உங்களை எல்லாரையும் நம்மளுடைய தேவனும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வரவேற்கிறோம். நாம செய்திக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஜெபிப்போம். Thank you, Lord. Thank you, Master, for this time, Lord Jesus. Yes, Father God. And thank you, Lord Jesus, for this day, Father God. Graciously, you brought us here, Lord Jesus. Yes, Father God. And Lord Jesus, when we go into your word, Lord Jesus, as we worship, Lord Jesus, you have given us the beautiful worship, Lord Jesus, Father God. Yes, Lord Jesus, we submit and surrender, Lord Jesus, ourselves into your mighty hand. What are not of yours, Lord Jesus, you remove it right now, Father God. Yes, Lord Jesus, that doesn't belong to us, Lord Jesus. Yes, Father God, we completely surrender ourselves into your mighty hand, Lord Jesus. Holy Spirit, எங்களை மறைச்சு ஆண்டவரே, நீங்க உங்களை வெளிப்படுத்தும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் போய் சேருவதற்காக நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேளையில நீங்க எங்களை வழி நடத்துறதுக்காக உம்முடைய கரங்களை நாங்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. In Jesus mighty name we pray. Amen. Amen. Praise the Lord. Praise the Lord. Now just be this question actually, can these bones live? உங்களுக்கு அது வந்து நல்ல ஃபெமிலியரான क्वेश्चन தான். இந்த எலும்புகள் உயிரடையுமா? So that's the question. Can these bones live? இந்த கேள்வியை வந்து தேவன் கேட்கிறாரு. இந்த கேள்வி வந்து தேவன் ஒரு மனிதன் கிட்ட இந்த கேள்வி கேட்கப்படுகிறது. God is asking a man this question. இந்த கேள்விய நம்ம கிட்ட கேட்டிருந்தா நம்மளுடைய பதில் என்னவா இருந்திருக்கும்? If God had asked this question to us, what would our reply be? நான் நம்புறேன், ஒவ்வொருத்தரும் எவ்வளவு தூரம் நம்ம தேவனை பத்தி நம்பி இருக்கிறோமோ, எவ்வளவு தூரம் புரிஞ்சு வச்சிருக்கிறோமோ அதை பொறுத்துதான் இருக்கு அந்த பதில். I believe that the answer will depend upon how much we know the Lord, how much we understand or believe the Lord. ஏன்னா இந்த கேள்வி வந்து தேவனிடத்திலிருந்து வருகிறது. Because this question is coming from the Lord. நம்ம இப்ப இந்த கேள்வியை தேவன் யாருக்கிட்ட கேட்டாரு, யாருக்காக கேட்டாருன்னு நம்ம பார்ப்போம். So we are going to see who the Lord asked this question to and for whom this question was asked. ஆதியாகமம் 17:7-8 படிக்கலாம். Let's read Genesis chapter 17 verses 7 and 8. உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கு பின் தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்றார். And I will establish my covenant between me and you and your descendants after you in their generations for an everlasting covenant to be God to you and to your descendants after you. Also I give to you and your descendants after you the land in which you are a stranger, all the land of Canaan as an everlasting possession, and I will be their God. இது தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இல்லையா? Now this is the promise that God gave to Abraham. இதுல வந்து தேவன் அவருக்கு வந்து வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு, நித்திய உடன்படிக்கையும் நித்திய சுதந்திரமும் கொடுப்பேன். So God has given a promise that he will give an everlasting covenant, an everlasting possession. அந்த நித்திய உடன்படிக்கையும் நித்திய சுதந்திரமும் அதுக்கு ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு, அதுக்கு அப்புறம் வர்ற 12 கோத்திரங்களுக்கு தலைமுறையாக அவர் சொல்கிறார். So this everlasting covenant, it is there for Abraham, for Isaac, for Jacob and all the tribes that comes after that. இங்க யாக்கோபு நம்ம ஏன் இங்க இருந்து ஆரம்பிக்கணும்னா தேவன் கேட்ட கேள்வி இது. தேவன் அதுக்கு பதில் என்னவா இருக்க போகிறது, யாருக்காக கேட்டார், யாரிடம் கேட்டாருங்கிறதுக்காக தான் நம்ம ஆரம்பத்துல இருந்தே வரோம். எப்பவுல இருந்து தேவன் வாக்குத்தத்தம் மாறா தேவனா இருக்காருங்கிறது நம்ம பாக்குறதுக்காக. Why we are starting from the beginning is because we need to know who this question was asked to and for whom this question was asked, and we have to know that our Lord is a Lord who never changes his promises. யாக்கோபும் அவருடைய 12 குமாரர்களும் 12 கோத்திரங்கள் நம்ம சொல்லுவோம், இஸ்ரவேல் கோத்திரங்கள் 12 கோத்திரங்களும் அவங்க கானான் தேசத்துல ஈசாக்கு வாழ்ந்த தேசத்துல அவங்களும் வாழ்ந்தாங்க. Jacob and his 12 sons, at the 12 tribes of Israel, they lived in the land of Canaan. நம்ம போன தடவை பார்த்தோம், உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், யாக்கோபனுடைய குமாரன் யோசேப்பு அவர் எப்படி அந்த எகிப்து தேசத்துல போய் சேர்ந்தாருன்னு நம்ம 4 காலங்களை குறித்தும் 4 அங்கிகளை குறித்தும் பார்த்தோம் அல்லவா? So I don't know if you remember that Jacob's son was Joseph and how he went to Egypt, and we saw about the four seasons and the 4 courts. அந்த யோசேப்பு அந்த எகிப்து தேசத்துல போய் அவர் ஒரு பிரதான மந்திரி ஆனாரு. Joseph went there and he became the governor. அவரோட யோசேப்பினுடைய பயணம் பூரா நம்ம பார்த்தோம், தேவன் அவரோடு கூட இருந்தார் என்று. In the whole journey of Joseph we saw that God was with Joseph.
யோசேப்பு அங்க எகிப்து தேசத்துல இருக்கும்போது கானான் தேசத்துல இருந்து யாக்கோபும் அவருடைய 11 குமாரர்களும் பஞ்சம் வந்ததுனால கானான் தேசத்துல அவங்க எகிப்து தேசத்துக்கு அவங்களும் போய் சேர்ந்தாங்க. When Joseph was in Egypt, Jacob and his 11 sons, because of the famine in Canaan, they went over to Egypt and they reached there. அங்க யாக்கோபு முதல்ல மரிச்சாரு. அதுக்கப்புறம் யோசேப்பு மரிக்கும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா ஆதியாகமம் 50:24. Now Jacob dies initially, and then when before Joseph dies, this is what he says in Genesis chapter 50:24 verses 24. அதுல வந்து பாக்குறோம், யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நான் மரணம் அடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் அபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னார். And Joseph said to his brethren, I am dying, but God will surely visit you and bring you out of this land to the land of which he swore to Abraham, to Isaac and to Jacob. அது இங்க யோசேப்பு நம்ம பாக்குறோம். யோசேப்பு வந்து எப்படி ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது, ஆபிரகாம்ல இருந்து யாக்கோப்பும் சரி, ஈசாக்கும் சரி, யாக்கோப்பும் சரி, அதுக்கப்புறம் அவருடைய குமாரர்களும் சரி, ஒவ்வொருத்தரும் வந்து எப்படி அவங்க யோசேப்பு எப்படி தேவனுடைய வாக்குத்தத்தத்தை அவர் மறக்காம அவர் பிடிச்சு வச்சிருக்கிறாரு, அண்ட் எப்படி சொல்றாரு, அவர் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினாரு, அவர் நிச்சயமா கைவிட மாட்டாரு, அவர் உங்களை அந்த தேசத்துக்கு கொண்டு போவாருன்னு சொல்றாரு. Jacob is holding on to the promise that God gave to Abraham. From Abraham it passed on to Isaac, from Isaac to Jacob, and now Jacob to Joseph, and he's remembering that promise and he's believing it and he's speaking this. அங்க யோசேப்புக்கு பிறகு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்து தேசத்துல அவங்க நல்லா பழகி பெருகுனாங்க, நிறைய பேர் ஆனாங்க. ஆனா எகிப்து தேசத்துல புதுசா வேற ஒரு பார்வோன் வந்துட்டு அவருக்கு கீழே அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. Now after the time of Joseph, the Israelites multiplied and they became a big nation in Egypt, and after that a new pharaoh came to Egypt and the Israelites were struggling under that new pharaoh. அவர்கள் அந்த அழுத்தத்துல இருக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி கதறாங்க. அது 24வது யாத்ராகமம் 2வது அதிகாரம் 24-25. So when they were under that oppression, they are crying out to the Lord. That is what's there in Exodus chapter 2 verses 24. 24-25 அந்த 24-25ல தேவன் அவர்களுக்கு பதில் கொடுக்கிறார். அவங்க தேவனிடத்துல முறையிடும் பொழுது தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைந்தருளினார். Exodus chapter 2 verses 24 and 25. So God heard their groaning, and God remembered his covenant with Abraham, with Isaac and with Jacob, and God looked upon the children of Israel and God acknowledged them. இங்க பார்த்தா தேவன் ஆபிரகாமோட ஈசாக்கோட செய்த உடன்படிக்கையை அவர் நினைவு கூறுகிறார். இவங்களையும் அவர் பார்க்கிறார், மனமுடைந்து இருக்கிறதையும் அவங்களையும் நினைந்து அருளுகிறார்னு இந்த இடத்துல கிளியரா போட்டிருக்கு. தேவன் அவருடைய உடன்படிக்கையை எப்படி அவர் காத்துக்கொள்கிறார் என்று. So it shows very clearly here that God remembered his covenant with Abraham, with Isaac and with Jacob, and also God remembered the children of Israel who were crying out to him. அதுக்கு அடுத்து என்ன ஆகுதுன்னா, அவர் வந்து மோசேயை கொண்டு அந்த எகிப்துல இருந்து அந்த ஜனங்களை எல்லாம் அவர் வெளியே கானான் தேசத்துக்கு மீண்டுமாக கொண்டு வர்றதுக்கு மோசேயை கொண்டு கூட்டி வர சொல்றாரு. After that he is asking Moses to bring them all out of the land of Egypt. அவர்களும் 40 வருடம் அந்த வனாந்தர பாதையில எல்லாம் வந்தாங்க. மோசே வழி நடத்தி வந்தார். Moses led them through the wilderness. For 40 years they were there in the wilderness and they came. அது மோசேக்கு பிறகு அப்புறம் ஜோஷுவா வந்து அவங்கள கானான் தேசத்துக்கு கொண்டு சேர்த்தார். After Moses, Joshua brought them into the land of Canaan. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அவங்க திருப்பியும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இவ்வளவு கஷ்டம் இவ்வளவு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தேவன் அந்த தேசத்துக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமும் இஸ்ரவேல் ஜனங்கள் தீர்க்கதரிசி சாமுவேலிடம் கேட்கிறாரு. நீங்க படிச்சு பார்க்கலாம் 1 சாமுவேல் 8வது அதிகாரத்துல சாமுவேலிடம் அந்த ஜனங்கள் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் கேட்கறாங்க, எங்களுக்கு ராஜா வேணும் அப்படி. So like after coming through all this trouble and all this journey, in 1 Samuel chapter 8 you can see that the Israelites are asking Samuel that we want a king. எவ்வளவோ வந்து தேவனும் சொல்லியும் சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக தேவன் சொல்லியும் ராஜா வந்தா இப்படி எல்லாம் வரும்னு சொல்லியும் அவங்க கேட்கல, இல்ல எங்களுக்கு ராஜா வேணும்னு சொல்றாங்க. God said through the prophet Samuel that if a king is coming, these are all the troubles that you will be facing, but the children of Israel did not hear that, but they said that we want a king. அவங்களுக்கு தேவனும் அவங்களுடைய ஆசைப்படி அவங்களுக்கு அந்த ராஜாவை கொடுத்தாரு. அப்ப கிங் சவுல், கிங் டேவிட் and கிங் சோலமன் அவங்க 3 பேரும் ராஜாவா இருந்தாங்க. According to their desire, God also gave them a king. So Saul was the first king, then David, then Solomon.
அவங்களுக்கு அப்புறம் சோலமன் ராஜாவுக்கு அடுத்து திருப்பியும் வந்து அவங்க அவங்களுக்குள்ள அந்த ராஜ்யத்துக்குள்ள ஒரே ராஜ்யமா இருந்துச்சு. அந்த 12 கோத்திரங்களும், அந்த இஸ்ரவேல் 12 கோத்திரங்களும் ஒரே ராஜ்யமா இருந்தாங்க. அவங்களுக்கு அப்புறம் சோலமன் ராஜாவுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினை அடைஞ்சிருச்சு. 2 ராஜ்யமா பிரிஞ்சுட்டாங்க. After King Solomon, the 12 tribes got divided because there was a division that happened. அதுல வந்து வடக்கு ராஜ்யம் இஸ்ரேல் வந்து அவங்கள 10 கோத்திரங்களோட ஜெரோபாம் அவரு ஆட்சி செஞ்சாரு. The northern kingdom was Israel. Jeroboam reigned over them. அதுக்கப்புறம் தெற்கு ராஜ்யம் அவங்க வந்து யூதா, அவங்க ரெகோபாம் அவர் வந்து 2 கோத்திரங்களோட, அவங்கதான் யூதாவும் பெஞ்சமினும் 2 கோத்திரங்களோட அவர் ஆட்சி செய்தார். The southern kingdom was the kingdom of Judah. They had only 2 tribes, Judah and Benjamin, and they were ruled by Rehoboam. இப்ப ஜெரோபோமாவால ஆட்சி செய்யப்பட்ட அந்த வடக்கு ராஜ்யம் அவங்க வந்து கிபி 722ல அவங்க வீழ்ச்சி அடைஞ்சிட்டாங்க. So the northern kingdom Israel, who was ruled by Jeroboam, BC 722, they were fallen. அவங்க வந்து அந்த அசிரிய ராஜாக்கள்னால அவங்க கைது பண்ணப்பட்டாங்க. King Assyria came and conquered them. அதுக்கப்புறம் இந்த ராஜ்யம் யூதாவும் பெஞ்சமின் இருந்தாங்கல்ல, இந்த கோத்திரம் அந்த தெற்கு ராஜ்யத்துல அவங்கள வந்து 586வது பிசில 586 BCல அவங்க கிங் நெபுகாத்நேச்சர் அவங்கள கைப்பிடிக்கப்பட்டார். King Nebuchadnezzar came and captured the southern kingdom of Judah in 586 BC. இந்த சவுதர்ன் கிங்டம் அவங்கள வந்து கைப்பிடிக்கப்பட்டது 3 தடவையா. 605ல 1, 597 BCல 1, 586ல முழுசா விழுந்துருச்சு. So the kingdom of Judah was captured 3 times, and that was in 605 BC, 597 BC and 586 BC. அந்த 605 BCல அந்த 605வது அந்த கிபில அவங்க போனப்பதான் வந்து டேனியல் வந்து முதலாவதாக அவர் நெபுகாத்நேச்சர் எகிப்து தேசத்துக்கு போனார். When the first set of captives were taken, that was in 605 BC. That was when Daniel and his friends were taken. இரண்டாவது தடவை 597ல போன போதுதான் எசேக்கியேல் போறார் அந்த இடத்துக்கு. In 597 BC, Ezekiel was taken captive. கடைசியா இந்த ராஜ்யத்துக்கே கடைசியா ராஜாவா இருந்தது வந்து ஜெடக்கியா ராஜா தான். The last king was King Zedekiah. அந்த டைம்ல தான் அந்த நெபுகாத்நேச்சர்ல அவங்க வந்துட்டாங்க. That time the whole nation of the kingdom of Judah was captured. இப்ப இந்த எசேக்கியேல் வந்து 597ல இப்ப இந்த சிறைப்பிடிக்கப்பட்டு எகிப்து தேசத்துக்கு அவர் வந்துட்டாரு நெபுகாத்நேச்சரோட. So now this Ezekiel has been caught in 587 BC and he is there with Nebuchadnezzar in Babylon. இந்த எசேக்கியேல் இங்க சிறைப்பிடிக்கப்பட்டு வந்த இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் தான், யூதா ஜனங்கள் எல்லாரும் அவங்க இங்க சிறைப்பிடிப்புல இருக்கிறாங்க, அவங்களுக்கு தான் இவர் இந்த தீர்க்கதரிசியா இருக்கிறாரு. Now Ezekiel is a prophet for all the Israelites or the people of Judah who are now as captives under King Nebuchadnezzar. அவர் ஜெருசலேம்ல இல்ல, அவரோட ஊழியம் ஜெருசலேம்ல இல்ல, அவரோட ஊழியம் இங்க சிறைப்பிடிக்கப்பட்ட தேசத்துல தான் இருக்கு. His ministry is not in Jerusalem, but his ministry is now in the land where they are captive. எசேக்கியேல்னு சொன்னாலே அவருடைய பேருக்கு அர்த்தம் வந்து கர்த்தர் பலப்படுத்துகிறார் என்று. The meaning of the name Ezekiel is God strengthens. அதோட எசேக்கியேல்லையே நம்ம பார்த்தோம்னா நிறைய தடவை நம்ம பார்ப்போம் கர்த்தருடைய கரம் அவர் மேல் இருந்தது, கர்த்தருடைய ஆவி அவர் மேல் இருந்தது என்று இருக்கும். So in Ezekiel we see many times that the hand of the Lord was upon him, the spirit of the Lord was upon him. அப்ப அவர் வந்து அவர் தேவனுடைய கரம் இருந்ததுனாலையும் தேவனுடைய ஆவி இருந்ததுனாலையும் தான் அவர் தொடர்ந்து அவருடைய அந்த ஊழியத்தை செய்து முடிக்க முடிஞ்சிச்சு. Because the hand of the Lord was upon him, because the spirit of the Lord was upon him, that is why he could finish his ministry. இந்த எசேக்கியேல் புத்தகத்துல பார்த்தோம்னா 52 தடவை வந்து ரூவா ஹீப்ரூல அது வந்து ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கு. In the book of Ezekiel 52 times it says ruah, that is the spirit. இவர் எசேக்கியேலும் ரொம்ப வந்து தேவனுடைய ஆவியை குறித்து தான் அவர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அவர் பேசி இருக்கிறார். Ezekiel also gives a lot of importance to the spirit of the Lord and he speaks. எசேக்கியேலோட தரிசனமும் சரி, அவருடைய தீர்க்க தரிசனமும் சரி, அவர் அடையாளங்களா தேவன் அவருக்கு காமிச்சதும் சரி, எல்லாமே எதை குறிச்சு சொல்லுதுன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்களோட அவங்களோட அந்த நியாய தீர்ப்பை குறிச்சும் அவங்களோட திருப்பியும் மீண்டுமாக புதுப்பிக்கிறத குறிச்சும் அவங்களோட எதிர்கால நம்பிக்கையை குறிச்சும் தான் சொல்லப்படுகிறது. All of Ezekiel's vision and
his prophecies and all the signs that the Lord is showing Ezekiel is regarding the judgment on the nation of Israel, their restoration, future restoration, and their future kingdom is what the Lord is speaking about. இந்த சிறையிருப்புல இருக்கிற இந்த சமுதாயத்துக்கு எசேக்கியேலோட இந்த பிரசங்கம் இந்த மெசேஜ் அவருடைய தீர்க்கதரிசனம் ரொம்ப முக்கியமானதாக இருந்தது, ரொம்ப தேவையானதாக இருந்தது. The prophecy of Ezekiel was very important for the society of the Israelites who were there as captives under Nebuchadnezzar. அது அவங்களுக்கு எச்சரிக்கையாவும் இருந்துச்சு ஆரம்பத்துல. அப்புறம் ஃபுல்லா சிறைப்பிடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அது அவங்களுக்கு அதுக்கப்புறம் அவர் வாக்குத்தத்தம், தேவன் பண்ண வாக்குத்தத்தத்தை கொடுத்து அவர் நம்பிக்கையை கொடுக்கிற செய்தியாவும் இருந்துச்சு. It was a message of warning initially, and after they were fully captured, it was a message of hope and redemption as well. இந்த 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 வீழ்ச்சியை குறித்து, இந்த 586ல இந்த யூதா ஜனங்கள் வீழ்ச்சி அடைஞ்சிட்டாங்கல்ல, அந்த வீழ்ச்சியை குறித்து எவ்வளவு தீர்க்கதரிசிகள் அதை பத்தி பேசுறாங்க. இந்த ஜெரமையால லேமெண்ட் புலம்பல் நம்ம பாக்குறோம்ல, அந்த புலம்பலே ஜெரமையா இந்த வீழ்ச்சியை குறித்து தான் அவர் பேசுறாரு அதுல ஃபுல்லா. If you look at it about the fall or the captivity of this kingdom of Israel, the prophets have spoken so much. If you think the book of Lamentations, Jeremiah wrote the entire book about this fall that was there in this 586 BC. இப்ப நம்ம தானியேல் 9வது அதிகாரம் 12-13 படிப்போம். Daniel chapter 9 verses 12 and 13. Daniel chapter 9 verses 12 and 13. And he has confirmed his words which he spoke against us and against our judges who judged us, by bringing upon us a great disaster, for under the whole heaven such has never been done as what has been done to Jerusalem. As it is written in the law of Moses, all this disaster has come upon us, yet we have not made our prayer before the Lord our God, that we might turn from our iniquities and understand your truth. இந்த தானியேல் 9வது அதிகாரத்துல அவர் அதுல சொல்லியிருக்கிற இது 12 and 13. 12-13ல அவர் சொல்லியிருக்கிறது என்னன்னா, எருசலேமில் சம்பவித்தது போல வானத்தின் கீழ் எங்கும் சம்பவியாதிருக்கிற பெரிய தீங்கை எங்கள் மேல் வர பண்ணினதனால், எப்பவுமே நடந்திருக்காத ஒரு பெரிய தீங்கு எங்கள் மேல் வர பண்ணினதனால், அவர் எங்களுக்கும் எங்களை நியாயம் தீர்த்த நியாயாதிபதிகளுக்கும் விரோதமாக சொல்லியிருந்த தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினார். மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே இந்த தீங்கு எல்லாம் எங்கள் மேல் வந்தது. இந்த மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற தீங்கு என்ன தெரியுமா? அது இந்த டியூட்டனாமி உபாகமம் 28ல கீழ்ப்படியாமையினால எவ்வளவு 28:15 இருந்து நினைக்கிறேன், கீழ்ப்படியாமையினால எல்லா சாபங்களும் வரும்ல, அததான் இந்த இடத்துல தானியேல் குறிப்பிடுகிறார். So when Daniel says all the disaster that was mentioned in the law of Moses means, it is what is said in Deuteronomy chapter 28 after verse 15, all the curses that are going to come because of disobedience. அதுக்கு மேலே அவர் சொல்றார், நாங்கள் எங்கள் அக்கிரமங்களை விட்டு திரும்புகிறதற்கும் உம்முடைய சத்தியத்தை கவனிக்கிறதற்கும் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் முகத்தை நோக்கி கெஞ்சினதில்லை. அவங்க அதுக்கப்புறம் கேட்கவும் இல்லை, அதனால எல்லாம் நடந்துச்சுன்னு அவர் சொல்றாரு. முக்கியமா இதுல என்ன சொல்றோம்னா, தானியேல் சொல்றாரு, இவ்வளவு தூரம் இவ்வளவு பெரிய தீங்கு எங்களுக்கு நடந்திருக்கு, அதோட இல்ல நாங்க அந்த மோசே அவர் சொன்ன அந்த நியாயப்பிரமாணத்துல உள்ள அதையெல்லாம் நாங்க இந்த நேரத்துல அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு அந்த கஷ்டத்தை பத்தி. Daniel is giving so much of importance about the difficulty that they are going through, and he's saying that such a great disaster as has never happened to anyone has happened to us, and all that is said in the law of Moses, all the disaster happened to us, and he kept said its importance. அப்புறம் எரேமியா 29வது வசன அதிகாரத்துல நமக்கெல்லாம் ரொம்ப நல்ல தெரிஞ்ச வசனம் 10-14 வரைக்கும். Jeremiah chapter 29, we all know this verse from verses 10-14. பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்ப வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அது நம்ம எல்லாத்தையும் படிக்க தேவையில்லை. இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, தேவன் ஜெரமையா கிட்ட சொல்றது இந்த ஜனங்களை குறிச்சுதான். இந்த ஜனங்களை குறிச்சுதான் 70 வருஷத்துல அவங்கள நான் திருப்பி கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஜனங்களை குறிச்சுதான் அவர் சொல்றாரு, நான் உங்கள் மேல் நம்ம ரொம்ப God knows the promise நம்ம சொல்லுவோம்ல, நமக்கு இந்த ஃபியூச்சர் ஹோப் எல்லாம் அததான் அவர் இங்க நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார்.
சோ இந்த வசனத்தை நம்ம நிறைய தடவை நமக்கு வாக்குத்தத்த வசனமா நம்ம எடுத்திருக்கிறோம். ஆனா எப்பேற்பட்ட ஜனங்கள் எப்பேற்பட்ட நிலையில இருந்த நேரத்துல தேவன் அவங்களுக்கு அந்த வாக்குத்தத்தையும் கொடுத்திருக்கிறார். Jeremiah chapter 29 from verses 10 to 14, we'll read couple of verses. For thus says the Lord, after 70 years are completed at Babylon, I will visit you and perform my good word toward you and cause you to return to this place. For I know the thoughts that I think toward you, says the Lord, thoughts of peace and not of evil, to give you a future and a hope. We use this verse for ourselves, but if you see that really God spoke this verse for the Israelites who were under captivity at that time, this is the promise. So that is how much important this word of the Lord is there. இப்ப நமக்கு தெளிவா தெரியும் என்ன மாதிரி ஒரு நிலைமையில அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தாங்க, என்ன மாதிரி தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பேசி இருக்கிறாங்க. இந்த இடத்துலதான் எசேக்கியேல் தேவன் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை உபயோகப்படுத்தி இந்த ஜனங்களுக்கு தான் பேசுறாரு. Now we know that what state these Israelite people are, what difficulty they are in. We know how the Lord is speaking to them through all the prophets, and prophet Ezekiel is also speaking to these people only. இந்த வீழ்ச்சிக்கு அப்புறம் இது அந்த 586 BC அந்த வீழ்ச்சிக்கு அப்புறம் இந்த தரிசனம் கிடைக்குது அவருக்கு. So this vision Ezekiel is receiving after the complete fall in complete captivity in 586 BC. இந்த இடத்துல இத நம்ம எசேக்கியேல் 37வது அதிகாரம் அதுல 1ல இருந்து 14 வரைக்கும் நம்ம அந்த வசனத்தை படிப்போம். So let us read the verses. Ezekiel chapter 37 verses 1 to 14. கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்தது. கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி. The hand of the Lord came upon me and brought me out in the spirit of the Lord and set me down in the midst of the valley, and it was full of bones. என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. Then he caused me to pass by them all around, and behold, there were very many in the open valley, and indeed they were very dry. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை நீர் அறிவீர் என்று. And he said to me, Son of man, can these bones live? So I answered, O Lord God, you know. இந்த இடத்துலதான் அவருக்கு எசேக்கியேலுக்கு அவருக்கு ஒரு தரிசனமா தேவன் அந்த இடத்துல கொடுக்கிறாரு. இந்த தரிசனம் வர்றதுக்கு முன்னாடியே முத என்ன போட்டிருக்கு, கர்த்தருடைய கை அவர் மேல இருந்தது, எசேக்கியேல் மேல இருந்துச்சு, கர்த்தருடைய ஆவி அவரை வழி நடத்தினது என்று முதல்ல போட்டிருக்கு. So now this came as a vision to Ezekiel, and before the vision started itself, in verse 1 it says, the hand of the Lord came upon me and the spirit of the Lord brought him out. அந்த பள்ளத்தாக்குல இருக்கிற எலும்புகளுக்கு மத்தியில அந்த நேரத்துல தேவன் இவரை அந்த இடத்துக்கு கொண்டுட்டு போய் கேக்குறாரு, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று. In the midst of the valley that was full of bones, Lord is taking Ezekiel and making him stand there and is asking, can these dry bones live? அதுக்கு எசேக்கியேலோட பதில் என்னன்னா, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்று. So the answer that Ezekiel gave was, oh Lord God, you know. 4வது வசனத்துல, அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். Again he said to me, prophesy to these bones and say to them, O dry bones, hear the word of the Lord. கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்கள் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல்கின்றார். Thus says the Lord God to these bones, surely I will cause breath to enter into you and you shall live. I will put sinews on you and bring flesh upon you, cover you with skin and put breath in you and you shall live. Then you shall know that I am the Lord. எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசைவுண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போடே சேர்த்து கொண்டது. So I prophesied as I was commanded, and as I prophesied there was a noise and suddenly a rattling, and the bones came together, bone to bone. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. Indeed, as I looked, the sinews and the flesh came upon them, and the skin covered them over, but there was no breath in them.
அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை நான்கிலுமிருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். Also he said to me, prophesy to the breath, prophesy, son of man, and say to the breath, thus says the Lord God, come from the four winds, O breath, and breathe on these slain, that they may live. எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். So I prophesied as he commanded me, and breath came into them, and they lived and stood upon their feet, an exceedingly great army. இந்த 1வதுல இருந்து 10வது வசனம் வரைக்கும் தேவன் எசேக்கியேலுக்கு கொடுக்கிற தரிசனம் அதுதான். அந்த தரிசனத்தை தான் அவர் கொடுக்கிறாரு. அந்த தரிசனத்துல என்ன இருந்துச்சுன்னா, நம்ம பாக்குறோம் அந்த பள்ளத்தாக்குல உலர்ந்த எலும்புகள் அண்டையில கொண்டு போயிட்டு தேவன் கேட்கிறாரு, இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா என்று. அதுக்கு அவர் பதில் என்னன்னா, தேவரீர் நீங்களே அறிவீர் அதுவே அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் உடனே அந்த அவரோட பதில்ல அவரோட பதிலே அந்த அவரோட தேவனை வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டுட்டு போகுது ஆக்சுவலி. So from verses 1 to 10, it is a vision that God is showing the prophet Ezekiel. Now God is taking prophet Ezekiel to the valley of the dry bones, and there he is asking Ezekiel, can these dry bones live? And Ezekiel says, oh Lord God, you know. And the answer that Ezekiel gave prompted Lord to answer. அதுக்கு அடுத்தது தேவன் என்ன சொல்றாருன்னா, அவர்கிட்ட தீர்க்க தரிசனம் உரைக்க சொல்றாரு. அந்த தீர்க்க தரிசனத்துல உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். And then God is asking Ezekiel to prophesy to the dry bones. That's what it says in verse 4. Prophesy to these dry bones and say, O dry bones, hear the word of the Lord. அந்த அவர் அந்த அடுத்த வசனத்துல அவர் சொல்கிறாரு, அந்த எலும்புகளை ஒன்று சேர்த்துட்டு ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன். The Lord is saying in the next verse that surely I will cause a breath to enter into you. அப்பொழுது உயிரடைவீர்கள். And you shall live. அதுக்கு அடுத்ததுல என்ன, அவர் அதே மாதிரி நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து அதையெல்லாம் சொல்றாரு. அவர் சொன்னபடியே எசேக்கியேல் தீர்க்கதரிசி அவருக்கு கீழ்ப்படிஞ்சு அவரோட அந்த தீர்க்க தரிசனத்தை அப்படியே அவங்களுக்கு கட்டளையிட்டபடி அவர் செய்யறாரு. Ezekiel was obedient to what the Lord said, and he prophesied exactly as the Lord asked to prophesy. 7வது வசனத்துல பார்த்தோம்னா, அவர் அந்த மாதிரி தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது, எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது ஒவ்வொரு எலும்பும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து கொண்டது. So in verse 7, when Ezekiel was prophesying, the bones came together, bone to bone. ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போட சேர்ந்து கொண்டது. All the bones came together, one bone to its adjacent bone. எனக்கு இதுல பாக்குறோம், இதுல என்ன நமக்கு தெரியுதுன்னா, அந்த பள்ளத்தாக்குல வந்து எலும்பு எல்லாம் அப்படியே உலர்ந்த எலும்புகள் வறண்டு போய் அது ஃபுல்லா அங்க கிடக்குது. அதுல வந்து தனித்தனியா ஒவ்வொரு எலும்பும் ஒன்றோட ஒன்று சேர்த்து ஒரு எனக்கு ஐம் நாட் அ மெடிக்கல் பர்சன், எனக்கு கரெக்டா தெரியல, ஆனா ஒரு ஆளுக்கு வந்து 200க்கு மேற்பட்ட எலும்புகள் இருக்கும்னு சொல்லப்படுகிறது. So like it says that the valley was full of bones that were lying there. Now if you think about it, I am thinking that like a person has more than 200 bones. அந்த இடத்துல பார்த்தோம்னா அந்த தனித்தனி எலும்புகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அப்படியே ஒரு skeleton உருவாகுது. All these bones that were lying separate, they all got joined together and the skeleton is being formed. அதுக்கப்புறம் பார்த்தா அவர் கொடுத்த அந்த தீர்க்கதரிசனம் படியே அவருக்கு வந்து சதை உண்டாகுது, எல்லாம் அப்படியே ஒரு மனிதன் உருவாகுது. And according to the prophecy of the Lord, the skin is coming, the flesh is coming, and a whole human is being formed. இப்ப அவர் கொடுத்த தீர்க்க தரிசனத்தின்படி ஒரு மனிதன் உருவாகி விட்டாச்சு. According to the prophecy, a human is being formed now. ஆனால் அங்க வந்து ஆவி உயிர் இல்லாதிருந்தது. But there was no life. அதுல அந்த there was no breath in them. 8 verse 8. இவர்கள் உயிரடையும்படிக்கு, ஆமா, நீ ஆவியை நோக்கி, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. 8வது வசனத்துல there was no breath in them according to verse 8. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசன முறைன்னு அவர் சொல்கிறார். Then he is saying that you look at the breath and command to the breath. ஆவியே, நீ காற்று திசை 4லும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல்கின்றார். The Lord is saying to the breath, come from the four winds, O breath, and breathe on these slain that they may live. அடுத்த வசனத்துல பார்த்தோம்னா, அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். So as he prophesied, the breath came into them and they lived and stood upon their feet, an exceedingly great army.
இப்ப எல்லாம் இப்ப அந்த தனித்தனியா அந்த பள்ளத்தாக்குல கடந்த எலும்புகள் எல்லாம் தேவன் வந்து அவரு முதல்ல அவர் சொல்றது என்னன்னா அந்த வார்த்தையை கேளுங்கள். அவர் வார்த்தையை தீர்க்க தரிசனம் எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் உரைக்க சொல்லி தீர்க்க தரிசனம் அவர் உரைத்தபடி அது எல்லாம் இப்ப வந்து ஒன்றாகி பெரிய சேனையா மகா சேனையா எழுந்து நிக்கிறது. Now the bones were all lying separately in that valley, but all these bones listened to the word of God that was prophesied through Ezekiel, and all these joined together and raised up as a great army. இப்ப 11ல இருந்து 14 வரைக்கும் தான் சொல்றாரு இந்த தரிசனத்தோட அர்த்தம் என்ன என்று. From verses 11 to 14, the Lord is saying what's the meaning of this vision. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. Then he said to me, Son of man, these bones are the whole house of Israel. இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்றார்கள். They indeed said, say, our bones are dry, our hope is lost, and we ourselves are cut off. ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். Therefore prophesy and say to them, Thus says the Lord God, Behold, O my people, I will open your graves and cause you to come up from your graves and bring you into the land of Israel. என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை பிரேத குழிகளிலிருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். Then you shall know that I am the Lord when I have opened your graves, O my people, and brought you up from your graves. என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். I will put my spirit in you, and you shall live, and I will place you in your own land. Then you shall know that I, the Lord, have spoken it and performed it, says the Lord. இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். I have spoken it and performed it, says the Lord. இப்ப தேவன் சொல்றாரு, இந்த எலும்புகள் எல்லாம் யாருன்னா அந்த இஸ்ரவேல் வம்சத்தார். எந்த இஸ்ரவேல் வம்சத்தார்? அந்த வீழ்ச்சியில போன அந்த 586 பிசில அவங்க வீழ்ச்சியில போனாங்கல்ல, அந்த இஸ்ரவேல் வம்சத்தாரும் இன்னொரு 10 கோத்திரத்துல போனாங்க, அவங்களே சேர்த்து தான் அவர் சொல்றாரு. And now the Lord is saying that who these people are, the bones are, they are the people who fell, who died, the Israelites were during their captivity, not only the 2 tribes but also all the 10 tribes as well. ஏன்னா அடுத்த வசனத்துல நம்ம அதை பார்க்க போறதுல, அடுத்ததுல அவர் வந்து 15ல இருந்து நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. அவர் சொல்லுவாரு, அந்த 2 கோலை எடுத்து அது ரெண்டையும் ஒன்னாக்கி இனிமே அவங்க வந்து 2 ராஜ்யமா இருக்க போறதுல ஒரே ராஜ்யமா இருப்பாங்க, தாவீது ராஜாவுக்கு கீழே இருப்பாங்கன்னு அவர் சொல்லுவாரு. If you go home and read from verse 15, you can see that it shows about 2 sticks where the Lord joins the 2 sticks together and says that they will no more be 2 kingdoms but they will be 1 kingdom. ஓகே, இந்த நேரத்துல இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த ஜனங்கள் வந்து பிரேத குழியில இருக்கிற அந்த ஒரு நிலைமையில இருக்கிறாங்க அந்த ஜனங்கள். சோ பிரேத குழியில நான் உள்ள போய் அவங்கள பிரேத குழியில இருந்து வெளியே எடுப்பேன்னு அவர் சொல்றாரு. Now the Lord is saying that the people are in such a state that they are in their grave, they are in the grave. So the Lord is saying that I will go down to the grave and I will lift them up. என்னுடைய ஆவியை அவர்களுக்கு ஊற்றுவேன் என்று சொல்றாரு. He is saying that I will pour out my spirit into them. அப்பொழுது அவர்கள் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். Then they shall know that I am the Lord. நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். He says that I have spoken it and performed it. இது இந்த ஜனங்களுக்காக தான் அவர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தம் இது. So this is a promise that the Lord has given for his people. இப்ப இந்த ஜனங்கள் வந்துட்டாங்களா? இல்ல. ஏன்னா அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது 605ல அவங்க வந்து முதலாவதாக அவங்க பிடிபட்ட போதுதான் எரேமியா தீர்க்கதரிசிக்கு அவர் சொல்றாரு, 70 வருஷத்துல நான் அவங்கள திருப்பி கூட்டிட்டு வருவேன்னு 605ல அவர் சொல்றாரு. In 605 BC when they were taken captive first, he saying to Jeremiah that in 70 years I will release them. தானியேலும் அந்த 70 வருஷம் முடிய போற சமயத்துல தான் தானியேலும் ஜெபிக்கிறாரு. அவரு ஜெபிக்கிறதெல்லாம் வந்து மனம் ரிப்பென்ட் பண்ணி ஜெபிக்கிறாரு அவரு. At the end of the 70 years only, Daniel is praying, and Daniel is praying a prayer of repentance. இப்ப இவங்க இந்த 586ல இவங்க ஃபுல்லா வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த நேரத்துல தான் இந்த தரிசனமும் இந்த வாக்குத்தத்தமும் கொடுக்கிறாரு. In 586 BC when they were fully captive, that is when this promise and vision was given. அவங்க இன்னும் எத்தனை வருஷம் அவங்க இன்னும் காத்திருக்கணும்? அவங்க எப்ப ஆண்டவர் இவங்களை திரும்பி கொண்டு வந்தாரா அவர் சொன்னபடி? ஆமா, கொண்டு வந்தாரு. Yes, did the Lord bring them back as he had promised? Yes, he did bring them back.
538 பிசில 538 பிசில அவர் வந்து அந்த ஜனங்களை கொண்டு வராரு. In 538 BC, the Lord brought these people back. எஸ்ரா 1:1 இருந்து 4 வரைக்கும் படிப்போம். If we are reading from Ezra chapter 1 verses 1 to 4. எஸ்ரா 1, எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கொரேசுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கொரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன். Now in the first year of Cyrus, king of Persia, that the word of the Lord by the mouth of Jeremiah might be fulfilled, the Lord stirred up the spirit of Cyrus, king of Persia, so that he made a proclamation throughout all his kingdom and put also in writing, saying, இந்த 586 அவங்க வீழ்ச்சிக்கு அப்புறம் தான் இந்த இடத்துல தேவன் அவங்கள ஊக்கப்படுத்துறாரு, அவங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு, நான் அவங்களை திருப்பி கொண்டு வருவேன்னு சொல்றாரு. 530 இன்னும் அவங்க அத்தனை வருஷம் இன்னும் காத்திருக்கணும். 538 பிசில தான் வந்து இப்ப இந்த அது நிறைவேறுகிறது. இதுல பார்த்தோம்னா அந்த நேரத்துல ராஜாவா இருக்கிற அந்த இதுக்கு ராஜாவா வந்தவரை கர்த்தருடைய ஆவி ஏவினதினாலே. So now in 586 BC only this promise was given to strengthen the people. Now in 538 BC, when the time had fully come, at that time who the king was? Cyrus, the king of Persia. So the spirit of the Lord stirred up the spirit of Cyrus. அவர் அந்த ராஜா வந்து அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த 3 வசனத்தை நம்ம அதை படிக்க தேவையில்லை, நீங்க படிச்சு பாருங்க. அந்த 4 வசனம் வரைக்கும் அவர் வந்து ஒரு அறிக்கை எடுக்கிறாரு. இவங்க பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு தந்தருளி, அவரை தேவனை பத்தி அவர் புகழ்ந்து பேசி அந்த ஜனங்களை பத்தி சொல்லி அந்த ஜனங்களை வந்து திருப்பி நீங்க எருசலேமுக்கு போக விட்டு அவங்கள வந்து அந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு அவர் அந்த அறிக்கை அவர் விடுறாரு. You can read verses 2 to 4 in your house, but there in this verse the Cyrus, the king of Persia, is giving a proclamation. He's saying how great and good our Lord is, and he is giving a proclamation there. இந்த இடத்துலதான் வந்து எஸ்ரா ஜெருபாபேல் ஃபர்ஸ்ட் டைம், எஸ்ரா அப்புறம் நெகேமியா 3 கூட்டமா அந்த எல்லா ஊர்ல இருந்தும் இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி போறாங்க. After this time only the people who are exiled, who are captive, were coming back as exiles, first under Zerubbabel, then under Ezra, then under Nehemiah. அவங்க அந்த நெகேமியா கடைசியா வரும்போது 430 பிசி அந்த மாதிரி இருக்கும். When Nehemiah finally came out with all the people, it was about 430 BC. அதுக்கப்புறம் பார்த்தா நெகேமியா தான் கடைசியா அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டிட்டு ஜெருசலேமுக்கு போனது. Nehemiah was the last person who brought out the people of Israel and went to Jerusalem. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 400 வருஷம் வந்து அமைதியா இருக்கும். அதுக்கப்புறம் மேசியா வந்துருவாரு. After that for 400 years there is a silence, and then after that the Messiah, our Lord Jesus Christ, comes. இப்ப தேவன் அவங்களுக்கு இது வந்து அப்ப நடந்த கதை இது. ஓகே, அப்ப வந்து தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி ஒவ்வொரு தலைமுறைக்கும் அவருடைய உடன்படிக்கையை அவர் காத்துக்கொண்டு இந்த ஜனங்கள் கீழ்ப்படியாம போனா கூட எப்படியோ ஒரு மீதியான ஜனங்களை எடுத்து இன்னைக்கு வரைக்கும் அவர் கொண்டு வந்து கடைசியிலேயே இந்த ஜனங்களை கொண்டு போய் சேர்த்துட்டு மேசியா வருவதற்கு அவங்க காத்திருக்க வைக்கிறாரு. Now the promise was given to Abraham, the covenant was made with Abraham, but the Lord kept this covenant all through the different generations. Even though the people disobeyed, he maintained a remnant and he gave the promise to them, and they were waiting for the Messiah. இந்த இடத்துல இப்ப நம்ம பார்த்தோம், அந்த உலர்ந்த எலும்புகள் உயிர் அடையுமா கேட்டோம். உலர்ந்த எலும்புகள் உயிர் அடைஞ்சிச்சா இப்ப இதுல பார்க்கும்போது? So we ask the question, can these dry bones live? And did the dry bones live in this vision? Yes, the dry bones lived. இந்த விஷன் நம்ம இந்த இதுல பாக்கும்போது அந்த உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழுந்துச்சு. இப்ப இதுல வந்து இந்த உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழுது இந்த தரிசனத்துல தேவன் அவங்க எப்படி உயிர் பெற்று எழுந்துச்சு? In this vision of dry bones, how did these dry bones live? அவங்க எசேக்கியலோட ஒரு திறமையினாலயா, இல்ல அவருடைய இன்டெலிஜென்ஸ்னாலயா, இல்ல அவரு வந்து நல்லா பேசுறாரு, இல்ல நல்லா ஒரு மற்ற காரியங்கள், இல்ல பணத்தினாலயா, வேற ஏதோ ஒரு காரியங்கள்னால உயிர் பெற்று எழுந்துச்சா? Is it because of Ezekiel's talent? Is it because Ezekiel spoke so beautifully? Is it because of money or any other thing? இல்ல நல்ல போஸ்ட்ல இருக்கும், இல்ல நல்ல வேலையில இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு காரியத்தினாலயா? Is it because he was in a good post or in about good work and all this? இல்ல, அதுல 4 காரியம் தான் தேவன் சொல்றாரு. முதலாவதாக நம்ம அதுல பார்க்க வேண்டியது விசுவாசம். There are 4 things that the Lord says. First one is faith.
விசுவாசம் அங்க எங்க பாக்குறோம்னா, எசேக்கியேல் வந்து முதல்ல அவர் வந்து தேவனிடத்துல அவர் விசுவாசமா இருக்கிறாரு முதலாவது. So faith, we see that Ezekiel is first of all having his faith upon the Lord. எசேக்கியேல் அவர் வந்து எருசலேமில் இருக்கும் பொழுது அவர் மிகவும் நல்ல ஒரு ஆசாரியராக நல்ல பயிற்சிவித்தவர். ஆனா அவர் ஆசாரியரா இருக்க முடியவில்லை. அவர் சிறைப்பிடிக்கப்பட்டு விட்டாரு. சிறைப்பிடிக்கிற இடத்துலதான் தேவன் அவரை அழைச்சு, நீங்க எசேக்கியேல் புத்தகத்தை படிச்சு பாருங்க, அதுல எவ்வளவு பாடுகள் அவர் அனுபவிப்பார் என்று. Ezekiel was a well-trained priest, but he was not able to minister as a priest in Jerusalem, but he was brought down as captive. If you read the book of Ezekiel, you'll know how much he suffered. ஆனால் அவர் தேவனிடத்துல அவர் விசுவாசமா இருந்தாரு. ஒண்ணு தேவனை அறிஞ்சிருந்தாரு, இன்னொன்னு. But he was faithful to the Lord and he knew the Lord. அதனால்தான் தேவன் கேட்ட கேள்விக்கு, இந்த எலும்புகள் உயிரடையுமான்னு சொன்னதுக்கு அவர் சொன்னது வந்து, ஓ தேவரீர் நீங்கள் அறிவீர் என்று சொல்லும் பொழுது அது வந்து, ஓ எனக்கு தெரியாது உங்களுக்கு தானே தெரியும், அப்படி இல்ல. That is when Lord asked, can these dry bones live? And when Ezekiel said, Lord God, you know, it was not meaning that Lord you know, I don't know. That was not the meaning of it. அவருக்கு தெரியும், கர்த்தராகிய ஆண்டவரே. யார் அவரு? கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் நீங்கள் அறிவீர். அப்பனா உங்களால முடியாதது ஒண்ணுமே இல்லையா ஆண்டவரே, உங்களால முடியுமே ஆண்டவரே, அப்படிதான். So when he said, Lord God, you know, that means Lord God, you are such a great God and there is nothing impossible for you. அந்த விசுவாசம், அவர் தேவன் மேல அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை அவர் வைத்திருந்தார். So he had that faith upon the Lord. இந்த இடத்துல பாக்குறோம், நம்ம அந்த ஜனங்கள் நம்ம இப்ப படிச்சு பார்த்தோம், நம்ம தானியேல்ல பார்த்தோம். அந்த ஜனங்கள் வந்து நியாய தீர்ப்புல இருந்தும் சாபங்கள்ல இருந்தும் எல்லாவற்றில இருந்தும் தான் தேவன் விடுவித்து எடுத்தாருன்னு. We saw that in Daniel, that the Lord has retrieved them or brought them out from judgments and all curses. இன்றைக்கு நமக்குமே தேவன், அதே தேவன் நமக்கும் நம்மளுடைய சாபங்கள்ல இருந்தும் நம்மளுடைய நியாய தீர்ப்புல இருந்தும் எல்லாத்துல இருந்தும் நமக்கும் நித்திய ஜீவனை கொடுக்கிறதுக்காக, நம்மளை விடுதலையாக்குறதுக்காக அவரோட ஒரே பேரான இயேசு கிறிஸ்துவை அவர் அனுப்பினாரு. The same God, if today for us to bring us out of all the judgments, to bring us out of all the curses, he sent his only begotten son onto this earth, and that's how he achieved it. அதனாலதான் அந்த ரோமன் 10:17 தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே வரும் என்று. That's why it says in Romans chapter 10 verse 17, faith comes from hearing and hearing the word of the Lord. நமக்கு இன்னைக்கு நம்ம தேவன் அவங்களுக்கு மட்டும் பண்ணதில்ல, அது வந்து பழைய ஏற்பாட்டோட முடியல. அந்த வசனம் வந்து அந்த பழைய ஏற்பாட்டு ஆரம்பத்துல இருந்தும் நம்ம தேவன் வந்து அவருக்கு ஆவியினால ஊதுனது வந்து அது ஆதியாகமும் இருக்கிறது, இந்த பக்கம் யோவான்லயும் இயேசு சொன்னதும் இருக்கிறது. So if you see that the Lord blowing the Spirit is there in Genesis as well, and we see that it is there in the Gospel of John as well. So இது ஆரம்பத்துல இருந்து தேவன், ஆதியாகமத்துல இருந்து தேவன் வழி நடத்தி வந்து கடைசி வரைக்கும் அவர் வந்து நம்மள அந்த வாக்குத்தத்தத்தினால நம்மள வழி நடத்துகிறவராக இருக்கிறார். From the beginning, from Genesis, he is leading us through this promise, and he comes down even to the end of the Bible also, he leads us through the same promise. நமக்கு அந்த தேவன் மேல நமக்கு விசுவாசம் இருக்கா? அந்த தேவன் அனுப்பின அந்த குமாரன் மேல நமக்கு விசுவாசம் இருக்கிறதா? Do we have faith on that Lord? Do we have faith on the Son who that Lord sent? அதுதான் எபிரேயர்ல 11:6 சொல்லப்படுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் என்று. That is why in Hebrews chapter 11 verse 6 it says, without faith it is impossible to please God. அதனாலதான் தேவன் மேல விசுவாசம் இருக்கிறதும் கிறிஸ்துவின் மேல விசுவாசம் இருக்கிறதும் தான் முதலாவது எலிமெண்டா இருக்கு, அதுதான் முதலாவது ஆரம்பமா இருக்கு, அதுதான் அடித்தளமா இருக்கிறது நம்மளுடைய கிறிஸ்துவ பயணத்துக்கு. That is why having faith upon the Lord, having faith upon the Son of God is very important, and it is the foundation for our journey. அந்த விசுவாசம் இருந்துச்சுன்னா நமக்கும் இன்னைக்கு முடியும், உலர்ந்த எலும்பை உயிர் பெற்று அடைய செய்ய முடியும். If we have that faith, we also can get the dry bones to live. We can, நமக்கு வந்து அந்த நம்பிக்கை இருக்கும், தேவன் அதை செய்வாருங்கிற நம்பிக்கை இருக்கும். We will have the belief that yes, the Lord can do it. இரண்டாவது காரியம், முதலாவது விசுவாசம், இரண்டாவது காரியம் அந்த 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 தீர்க்க தரிசனத்துல என்ன நடக்குதுன்னா எசேக்கியேலோட கீழ்ப்படிதல். The first thing is faith, and secondly it's Ezekiel's obedience. அந்த இடத்துல எசேக்கியேலை பார்த்து தேவன் சொல்றாரு, இந்த உலர்ந்த பள்ளத்தாக்குல கூட்டிட்டு போய் இந்த எலும்புகள், அந்த எலும்பே நம்ம பாக்குறோம் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து ஒன்னா வந்துச்சுன்னு, அந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசன முறைன்னு சொல்றாரு. The Lord is bringing Ezekiel to the valley of the dry bones, and all the dry bones are there, and the Lord is saying to Ezekiel, look at the dry bones and prophesy.
இப்ப இன்னைக்கு நம்ம யாருக்கிட்டயாவது ஒரு தீர்க்கதரிசிட்ட அந்த மாதிரி உலர்ந்த எலும்பு கிட்ட போய் நீ உயிர் பெற்ற எழ முடியுமான்னு கேட்டாலே நமக்கு என்ன சொல்ல தெரியும்னு தெரியாது. ரெண்டாவது அதுல போய் தீர்க்க தரிசனம் உரைன்னு சொன்னாலும் எவ்வளவு தூரம் நம்ம விசுவாசத்தோட செய்வோம்னு தெரியாது. Now today if the Lord is saying go asking the question, can these dry bones live, we don't know the answer. And even if he says go and prophesy to these dry bones, we are not sure and we don't have the belief to prophesy that. ஆனா எசேக்கியேல் அந்த நேரத்துல வந்து அவர் கீழ்ப்படிஞ்சாரு, தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த உலர்ந்த சிதறி கடந்த அந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து அவர் தீர்க்க தரிசனம் உரைச்சாரு. But Ezekiel was obedient and he prophesied to the scattered dry bones. அவர் அந்த கீழ்ப்படிஞ்சு தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது அவரே பார்க்கிறாரு, ஒன்னோட ஒண்ணு எலும்புகள் ஒன்று சேர்ந்து அது ஒரு ஸ்கெலிட்டன் உருவாகி அப்புறம் ஒரு உருவம் உருவாகிறத அவரே பார்க்கிறாரு. When he was obedient and when he prophesied, he himself saw that the skeleton was formed and it became a human form. அப்புறம் ஆவியே பார்த்து அவர் தீர்க்க தரிசனம் உரைக்க சொல்லும் பொழுது அவர் கீழ்ப்படிந்து அவர் அதையும் செய்யறாரு. அந்த நேரத்திலே அவங்க எல்லாம் ஆவியானவர் வந்து அவர்கள் மேல நிரப்பி அவங்க ஒரு பெரிய சேனையா எழும்புறாங்க. When he was asked to prophesy to the breath also he prophesied, and the breath came into these bones and they rose up as a great army. இப்ப ரெண்டாவது எசேக்கியேலுடைய கீழ்ப்படிதலினால அந்த உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழுந்துச்சு. Because of Ezekiel's obedience, those dry bones came alive. அந்த எசேக்கியேலோட கீழ்ப்படிதலினால அந்த இஸ்ரவேல் ஜனங்களும் திரும்பி மீண்டுமாக அவங்க இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. Because of Ezekiel's obedience, the Israelites also returned to their land. இன்னைக்கு நமக்குமே தேவன் இயேசு கிறிஸ்து அவருடைய பிதாவானவர் மேல அவர் நம்பிக்கை வச்சதுனால, இயேசு கிறிஸ்து பிதாவானவருக்கு கீழ்ப்படிஞ்சதுனால அவர் அந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டாரு. இன்னைக்கு நமக்கு வந்து புதிய அந்த இதே நித்திய ஜீவனை நமக்கு அவர் வாங்கி கொடுத்திருக்கிறாரு. Our Lord Jesus Christ has faith upon the Father and he was obedient to the Father. That is why he came down to the earth and he got this eternal life and he gave it to us. அதனாலதான் நம்ம 2 கொரிந்தியர் 5:17 பாக்குறோம், கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்க புதிய சிருஷ்டியா இருக்கிறாங்க, பழையவைகள் ஒளிந்து போயின. That is why in 2 Corinthians 5:17 we see that for those who are in Christ is a new creation and the old has passed away. இதேதான் இங்கேயும் தேவன் வந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றாரு, உங்க பழையதெல்லாம் முடிஞ்சிச்சு, நான் உங்களை புதுசா உருவாக்கி உங்களுக்கு என்னுடைய ஆவியை ஊற்றி நீங்க என்னுடைய வார்த்தையை கேளுங்கன்னு அவர் சொல்றாரு. This is what the Lord is doing here, and in Ezekiel also saying that your old life has all gone, now I've poured out my spirit into you and now it's a new life you're going to get. அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்துவ போலவே அவங்க எல்லா சீஷர்களும் நம்ம இன்னைக்கு பாக்குறோம், பவுல் பாக்குறோம், பேதுரு பாக்குறோம், எல்லா சீஷர்களையும் பாக்குறோம், அவங்களும் எல்லாருமே கீழ்ப்படிஞ்சு இயேசு கிறிஸ்துவ பின்பற்றினாங்க. Just like Jesus, all the disciples we saw Peter, we saw Paul, all these disciples were obedient to the Lord Jesus and followed him. இன்னைக்கு நம்ம எபிரேயர்ல வந்து அந்த விசுவாச பட்டியல்ல எவ்வளவோ பேரை பாக்குறோம், அவங்க எல்லாம் விசுவாசத்துல தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு போனவங்க தான், அவங்களையெல்லாம் நமக்கு உதாரணமா வச்சுட்டு போயிருக்காங்க. In the book of Hebrews we see the heroes of faith, they have been kept there as an example for each and every one of us. So ரெண்டாவது கீழ்ப்படிதல். So second one is obedience. அந்த இடத்துல இருக்குது. மூணாவது அங்க இருக்கிறது என்னன்னா தேவனுடைய வார்த்தை. Third thing that is there is the word of the Lord. அங்க என்ன சொல்லப்படுது? மூணாவது வந்து உலர்ந்த எலும்பு, 4வது வசனத்துல 37 4வது வசனத்துல உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். In Ezekiel 37 verse 4 he says, "O dry bones, hear the word of the Lord." அதுதான் தீர்க்க தரிசனத்துடைய முதல் வாக்கியம். That is the first word of that prophecy. உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். O dry bones, hear the word of the Lord. நம்ம யோவான் 5:24-25 படிப்போம். In யோவான் 5:24-25. John chapter 5 verses 24 and 25 we read. ஃபர்ஸ்ட் போர்ஷன் மட்டும் படிக்கலாம். 24ல என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. He who hears my word and believes in him who sent me has everlasting life. 25ல சொல்லப்படுது, மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது, அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். In verse 25, most assuredly I say to you, the hour is coming and now is when the dead will hear the voice of the Son of God and those who hear will live. இது இயேசு கிறிஸ்து சொல்றாரு இந்த வார்த்தைகளை. Jesus is saying this. அவருடைய வசனத்தை கேட்டு அவருடைய வார்த்தையை கேட்டு மரித்தவர்கள் பிழைப்பார்கள் என்று. Because hearing his word the dead will arise.
இதேதான் அன்னைக்கும் நடந்துச்சு. அதேதான் அந்த உலர்ந்த எலும்புகள் அந்த தரிசனத்திலையும் தேவன் இதேதான் சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்று. The same thing happened in the vision of the dry bones. It says that the dry bones hear the word of the Lord. ஒண்ணு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும், இன்னும் ஒண்ணு அவர் தீர்க்க தரிசனத்தை எசேக்கியேல் சொல்றாருல்ல, அது கர்த்தருடைய வார்த்தையை உரைக்கிறார், சொல்றார். Firstly, you have to hear the word of the God and you have to prophesy the word of the God as well. அந்த தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்கும் பொழுதும் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் உரைக்கும் பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையில உலர்ந்த எலும்புகளான இடங்களை பார்த்து நீங்க உரைக்கும் பொழுதும் நீங்கள் அதை கேட்கும் பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று அடைய செய்யும். When we hear the word of the Lord and when we prophesy that word of the Lord in the areas of dry bones in our own life, then the dry bones will receive life. தேவன் இந்த முழு உலகத்தையும் அவருடைய வார்த்தையினாலதான் படைச்சாரு. The Lord created this whole world, the entire universe with his word. அதனால்தான் எபிரேயர் 4:12 போட்டு அந்த 12வது வசனம் நம்ம படிக்க போறதில்ல, ஆனா தேவனுடைய வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை உண்டு என்று. That's why in Hebrews chapter 4 verse 12 it says how powerful the word of the Lord is. யோவான் 15:7 தேவன் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, in John 15:7 Jesus says, நீங்க என்னோடு இருங்கள், என்னுடைய வார்த்தை உங்களோடு இருக்க வேண்டும் என்று. If when you are with me and my word abides with you, அப்பொழுது நீங்கள் எதை கேட்டாலும் அது உங்களுக்கு கொடுக்கப்படும். then whatever you ask will be given to you. இப்ப நம்ம இயேசு கிறிஸ்துவோடு இருக்கும் பொழுதும் அவருடைய வார்த்தை நம்மளோடு இருக்கும் பொழுதும் நாம் எதை கேட்டாலும் அது கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. When we are with the Lord Jesus Christ and when his words are with us, whatever we ask the Lord will give us. God wants us to hear the word, having faith in the word, speaking the word and obeying the word. தேவன் நாம் அந்த வசனத்தை கேட்க வேண்டும், அந்த வசனத்தை உரைக்க வேண்டும், அந்த வசனத்தை விசுவாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நாலாவதாக நம்ம பார்த்தோம், ஒண்ணு விசுவாசம், கீழ்ப்படிதல், தேவனுடைய வார்த்தை, நாலாவது தேவனுடைய ஆவி. So the first one is faith, second one is obedience, third one is word of the Lord and the fourth one is the Lord's Spirit. அந்த நாலாவது அந்த 5வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய ஆவியை நான் ஊத பண்ணுவேன் என்று. So in verse 5 in Ezekiel chapter 37 it says that I will blow my spirit. அதுல பார்த்தோம்னா இப்ப அவர் வார்த்தையை அவர் தீர்க்க தரிசனம் சொன்ன பொழுது அவருக்கு அந்த உலர்ந்த எலும்புகள் ஒரு மனிதனை அனுச்சு, ஆனா உயிர் அடையல. So when he prophesied the word of the Lord, the bones took a human form but it did not have breath in it. அதுக்கு தேவனுடைய ஆவி தேவை. So the spirit of the Lord was necessary for that. அதுக்கு தான் தேவனுடைய எப்படி முதல்ல நம்ம பார்த்தோம் பொழுது விசுவாசமும் கீழ்ப்படிதலும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது எப்பொழுதுமே. So faith and obedience is always related together, linked together. அதே போலதான் தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய ஆவியும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது. Same way the word of the Lord and the spirit of the Lord are linked together. அது ரெண்டுமே நமக்கு மிகவும் முக்கியமானது. தேவனுடைய வார்த்தையை விட்டுட்டு ஆவியை மட்டும் எடுக்க முடியாது, தேவனுடைய ஆவியை எடுத்துட்டு வார்த்தையை மட்டும் எடுக்க முடியாது. Both are important for us. We cannot take the word of the Lord and leave the spirit, or we cannot take the spirit and leave the word. The word that speaks life through the spirit of God, the spirit of God gives life through the word of God. வார்த்தையானது ஆவியின் மூலமாக ஜீவன் தருகிறது, அந்த ஆவியானது வார்த்தை மூலமாக ஜீவன் தருகிறது. அந்த வார்த்தை நம்ம பேசுறோம், பேசும்போது அது ஆவியின் மூலமாக அதுக்கு நம்ம வார்த்தையின் மூலமாக நம்ம ஜீவனை பேசுகிறோம். ஆனா அந்த ஆவியானவர் அந்த வார்த்தையின் மூலமாக ஜீவனை கொடுக்கிறார். Through the word we speak life, but the spirit of the Lord actually gives life. அதனால நமக்கு தேவனுடைய வார்த்தையும் தேவை, தேவனுடைய ஆவியானவரும் நமக்கு தேவை. That is why we need the word of the Lord and the spirit of the Lord. அதனால்தான் இங்க நம்ம பாக்குறோம் இந்த இடத்துல இது ஆதியாகமம் நம்ம அது தேவையில்லை. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனத்துல அவர் மனுஷனை படைக்கும் பொழுது அவர் மனுஷனை படைச்சிட்டு அவர் மேல ஆவியை ஊதுறாரு. That is why in Genesis chapter 2 we see that Lord created man and breathed his spirit into them. அதே மாதிரி யோவான்ல 20:22 இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகு அவர்கள் மேல் அவர் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். That's and John chapter 20 verse 22 also God breathed upon his disciples and said receive the spirit. இந்த தேவ ஆவியானவர் ஆதியாகமத்திலிருந்து நம்ம பார்த்தோம்னா தேவ ஆவியானவர் தான் உயிரை கொடுக்கிறவரா இருக்கிறாரு. எல்லா வேதத்திலையும் எல்லா இடத்துலயும் பார்த்தா தேவ ஆவியானவர் கிரியை செய்கிறவர் தான் இருக்கிறாரு, உயிரை கொடுக்கிறவரா இருக்கிறாரு. Right from Genesis the spirit of the Lord is the one who is giving life, and all through the word we see that the spirit of the Lord gives life.
இந்த தேவ ஆவியானவர் தான் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவி. This Spirit of the Lord is the Holy Spirit who was promised to us. அதுதான் நமக்கு எபேசியன் நம்ம படிக்க தேவை. எபேசியர் 1:13-14 சொல்லப்பட்டிருக்கிறது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவர் நமக்கு முத்திரை போட்டிருக்கிறார் என்று. That is what in Ephesians chapter 1 verse 13 and 14 it says, this Spirit of promise has put a seal upon us. இயேசுவும் யோவான்ல 3வது அதிகாரத்துல 5:8, 7வது அதிகாரத்துல 37-39 எல்லாம் இயேசுவும் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுக்குள்ள ஒரு புதுப்பிக்கிறாரு, உங்களுக்கு புது ஜீவனை கொண்டு வருகிறாரு, புது மறுபிறப்பை கொண்டு வருகிறாரு. In John chapter 5 and John chapter 7, the Lord Jesus says that it is the Holy Spirit who gives us new life, who is the one who regenerates us. லூக்கா 11:13 வசனத்தை படிப்போம். In Luke chapter 11 verse 13, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? If you then, being evil, know how to give good gifts to your children, how much more will your heavenly Father give the Holy Spirit to those who ask him? ரோமர் 8:11. In Romans 8:11, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். But if the spirit of him who raised Jesus from the dead dwells in you, he who raised Christ from the dead will also give life to your mortal bodies through his spirit who dwells in you. Amen. இந்த தேவன் முதலாவது அவர் சொல்றாரு, நீங்க கேளுங்க தட்டுங்க தேடுங்கள் என்று சொல்றதெல்லாம் அந்த பரிசுத்த ஆவியானவர். அவர் பொல்லாதவர்களாய் நீங்களே உங்க பிள்ளைங்களுக்கு கொடுக்கும் பொழுது நான் பரலோக பரமபிதாவான நான் பரிசுத்த ஆவியானவரை கொடுக்க மாட்டேனா என்றுதான் கேட்கிறாரு. When the Lord is saying ask, seek and knock, he's talking about the Holy Spirit, and he's saying that if you being evil can give good gifts to your children, will I not give you those good gifts of the Holy Spirit? நம்ம தேவன் நம்மளுடைய சொந்த ரட்சகராக நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது பவுல் சொல்றபடி நமக்குள்ள அந்த இயேசு கிறிஸ்துவ உயிர்த்தெழ பண்ணப்பட்ட அந்த ஆவி நமக்குள்ள வாசமாயிருக்கிறபடியால், when we have accepted the Lord Jesus Christ as our personal savior, just like as Paul says, the spirit who raised the Lord Jesus Christ from the dead is dwelling within us. இதுதான் தேவன் இந்த பரிசுத்த ஆவியின் மூலமாகவும் தேவனுடைய வார்த்தையின் மூலமாகவும் எசேக்கியேலோட கீழ்ப்படிதலின் மூலமாகவும் எசேக்கியேலோட விசுவாசத்தின் மூலமாகவும் தேவன் அந்த இடத்துல இந்த உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்ற செய்த காரியத்தை செய்திருக்கிறார். This is what the Lord has done through the spirit of the Lord, through the faith, through the word of the Lord, through obedience of Ezekiel and through faith of Ezekiel. இன்றைக்கு நமக்கு தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற ஒவ்வொருவருக்குமே இது எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டது. For us who are the children of God, all this has been already given. நமக்கு தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு தேவனுடைய ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. The word of the Lord is already given to us, the spirit of the Lord is already given to us. நமக்கு தேவனுடைய விசுவாசத்தினால தான் நம்ம தேவனை நம்ம சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோம். Because of faith only we have accepted the Lord Jesus Christ as our personal savior. தேவனுக்கு கீழ்ப்படிகிறதும் நம் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை வழி நடத்துகிறவரா இருக்கிறார். When we are obedient to the Lord, the Holy Spirit leads us day by day. இதுல என்னன்னா நமக்கு இது கொடுக்கப்பட்ட இது எல்லாவற்றையும் நம்ம எவ்வளவு தூரம் நம்ம அதை காத்து கொள்கிறோம், எவ்வளவு தூரம் அதை வளர்க்கிறோம், பெருக பண்ணுகிறோம் என்பதுதான். These things that have been given to us, how much are we protecting it? How much are we making this grow? நமக்கு இப்ப ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு காரை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ, அந்த காரை நம்ம உபயோகப்படுத்தினாதானே அதுக்கு நமக்கு உபயோகமா இருக்கும். Now for example, if you have been given a gift of a car, only if we use that car it is beneficial for us. அது நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வரங்களை எல்லாம், இந்த வார்த்தைகளை எல்லாம், இந்த ஆவியானவரை எல்லாம், இதையெல்லாம் நம்ம உபயோகப்படுத்தாம இருந்தோம்னா நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்ல. If we do not use all these gifts that are given to us, all these words that are given to us, then it is of no use to us. இதுதான் ஒரு நமக்கு கொடுக்கிற முக்கியமான ஒரு திறவுகோல். This is the most important key. இந்த திறவுகோலை வச்சுதான் நம்மளுடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆவியானவரை வச்சும் தேவனுடைய வார்த்தையை வச்சும் நம்ம அந்த உலர்ந்த எலும்புகள் எப்படியா இருந்தாலும் அதை உயிர் பெற்று எழுத செய்ய முடியும். With this key only we can, according to the word of the Lord and the spirit of the Lord, make the dry bones live.
அப்பொழுது நமக்கு தேவன் யார் என்று தெரியும். Then we shall know who the Lord is. அதுதான் அவர் சொல்றாரு, நான் சொன்னேன் நான் செய்வேன் என்று சொல்கிறார். That's why he says, I have spoken it and performed it. Amen. ரோமர் 4வது அதிகாரம் 20-21 கடைசியா பத்தி. Romans chapter 4 verses 20 and 21. We'll read that verse. Romans chapter 4 verse 20-21. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். Amen. And he did not waver at the promise of God through unbelief, but was strengthened in faith, giving glory to God and being fully convinced that what he had promised he was also able to perform. இது நடந்துச்சா? ஆபிரகாம் அப்படி விசுவாசிச்சாரு. இது நடந்து முடிஞ்சுச்சா? இது நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும். Abraham believed that, and did it happen? Was it fulfilled in his life? Yes, even today it is continuing to happen. ஆபிரகாம் அன்னைக்கு அவருக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் விசுவாசித்தாரு. அன்னைக்கு அது சந்ததிங்களுக்கா எல்லாருக்கும் அந்த விசுவாசம் அதனுடைய பயன் போய் சேர்ந்தது. The promise that Abraham received that day, he believed in that promise, and even now generations after generation we are reaping the benefits of that promise. அதே போலதான் ஆபிரகாம் போல அவங்களுக்கு அடுத்து வந்த தலைவர்கள் எல்லாரும் அந்த விசுவாச பட்டியல நம்ம பார்க்கிற ஒவ்வொருவருமே, அப்போஸ்தலர்களும் சரி சீஷர்களும் சரி எல்லாருமே அவங்க தேவனை அறிஞ்சு தேவனை பின்பற்றினாங்க. அவங்க மூலமா அதுக்கு பிறகு நம்ம சந்ததிகளா நம்ம அதை அறுக்கிறோம். Similarly, after Abraham, all his descendants and then the apostles and everyone, even us, we are reaping the benefits of this promise. இந்த இடத்துல எசேக்கியேலோட கீழ்ப்படிதலினால, எசேக்கியேலோட விசுவாசத்தினால அந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் உயிர் பெற்று எழுந்தாங்க. Because of Ezekiel's faith, because of Ezekiel's obedience, those Israelites came to life. அது தேவனாலதான் முடிஞ்சுச்சு, எசேக்கியேல்னால இல்ல, அது தேவனால முடிஞ்சுச்சு. ஏன்னா தேவன், அதனாலதான் தேவன் அந்த கேள்வியை கேட்கிறாரு, இந்த உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழுமா என்று. It happened because of the Lord, not because of Ezekiel. That's why the Lord is asking the question, can these dry bones live? அப்ப நம்ம எவ்வளவு தூரம் தேவன் மேல விசுவாசம் வச்சிருக்கிறோங்கிற போதுதான் தேவன் நம்மளுடைய விசுவாசத்தை பார்த்து, நம்மளுடைய கீழ்ப்படிதலை பார்த்து, நம்மளுடைய தேவனுடைய வார்த்தையை நம்ம எவ்வளவு தூரம் உபயோகப்படுத்துறோம்னு பார்த்து, தேவனுடைய ஆவி அப்படித்தானே நம்ம பாக்குறோம். அப்போஸ்தலர்கள் எல்லாம் பாக்குறோம், அவங்க பரிசுத்த ஆவியினால ஒவ்வொரு நாளும் நிரப்பப்பட்டு ஒவ்வொரு நாளும் அவங்க அற்புதம் அதிசயம் செஞ்சு கொண்டுதான் இருக்கிறாங்க. The same way the Lord sees how much of faith we have upon him, how much of obedience we have, how much we are holding on to the word of the Lord and the spirit of the Lord. Same way the apostles also, day by day they were led by the spirit of the Lord and they did signs and wonders. இந்த விசுவாசம், கீழ்ப்படிதல், தேவனுடைய வார்த்தை, இந்த பரிசுத்த ஆவியானவர், இதெல்லாம் நம்ம எங்கேயாவது காசு கொடுத்து எங்கேயாவது சூப்பர் மார்க்கெட்ல வாங்கக்கூடிய காரியமா? This faith, obedience, spirit of the Lord, word of the Lord, can we pay money and buy this from the shops? நம்ம வேலை செஞ்சு, நம்ம படிச்சு வேலை செஞ்சு அதுல இருந்து எடுத்து அந்த மாதிரி இல்ல, நம்ம ரொம்ப திறமையா இருந்து இந்த மாதிரி ஏதாவது நம்மளுடைய சொந்த முயற்சினால இதை ஏதாவது செய்ய முடியுமா? Or can we work for it, or can we learn about it and earn all this? இல்ல, இது எல்லாமே தேவனுடைய ராஜ்யத்தை சார்ந்த காரியங்கள். No, because these are all pertaining to the kingdom of God. இந்த எல்லாத்தையும் நம்ம தேவனுடைய ராஜ்யத்துல தான் தேட முடியும், தேவனுடைய ராஜ்யத்துல தான் கேட்க முடியும், தேவனுடைய ராஜ்யத்துல தான் கண்டடைய முடியும். We can ask and we can seek and we can knock for all this only in the kingdom of God. இது எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துல இதையெல்லாம் நமக்கு கிடைக்கும் பொழுது நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையிலும் சரி மற்றவர்களுக்கும், எசேக்கியேல் அந்த தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது அவருக்கு மட்டும் அது பயன் இல்ல, மற்றவர்களுக்கு அது பயனா இருந்துச்சு. அதே போல நமக்கு மட்டும் இல்ல, மற்றவர்களுக்கும் நம்ம பயனுள்ளவர்களாக இருப்போம். When we receive this from the kingdom of the Lord, now just as it was not only beneficial for Ezekiel but also for other Israelites, same way it is beneficial for us and also for all those who are around us. அதனாலதான் மத்தேயு 6:33 சொல்லப்படுது, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்க. ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்துலதான் இது எல்லா காரியமுமே இருக்குது. தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது மற்றவை எல்லாம் கூட கூட்டி கொடுக்கப்படும் என்று. That is why in Matthew chapter 6 verse 33 it says that seek ye first the kingdom of God and his righteousness and all things will be added unto you.
இன்றைக்கு நம்மளும் தேவனிடத்துல ஒப்பு கொடுப்போம். நம்ம ஆராதனையில கேட்டது போல நம்மளும் தேவனுக்கு வேண்டாத காரியங்கள், இந்த ஜனங்களும் கீழ்ப்படியாம போனதுனாலதான் அந்த மாதிரி ஒரு வீழ்ச்சிக்கு போனாங்க. ஆனா தேவன் அவர்களை கைவிடல. அவங்களை மீண்டுமா அவங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்ததை அவர் காப்பாத்துறவரா இருக்கிறாரு. அவர் எப்பவுமே வாக்குத்தத்தம் மாறாத தேவன். அவர் அந்த கடைசி வரைக்கும் அவங்களை வழி நடத்தி இங்க கொண்டுட்டு வந்தாரு. அதே போல இன்னைக்கும் நம்ம கையிலையும் நமக்கு தேவன் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறாரு. நமக்கு தேவையான எல்லா காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாமே கொடுத்திருக்கிறாரு. நம்ம அதை வச்சு நம்மளும் நமக்கு வாழ்க்கைக்கும் சரி மற்றவர்களுக்கும் சரி உலர்ந்த எறும்புகளை உயிர் பெற்ற செய்கிறவர்களாக இருக்க முடியும். Where Israelites went into this state because they were disobedient. So like us also, the Lord has given all that. So let us just surrender to the Lord and put aside everything that is not of the Lord, so that we can receive from the Lord, from the kingdom of the Lord, what he has promised. Amen. Amen. Thank you, Lord Jesus. We thank you and we praise you, O Lord, for this wonderful word of yours, O Lord. We thank you, O Lord, for whatever you have said today, O Lord. Faith, obedience, word of God, spirit of the Lord. Lord, everything you have given to us, O Lord. Lord, you chose us, O Lord, and you, O Lord Jesus, O Lord, made us worthy, and you have given all this to us, O Lord. Lord, please help us, O Lord, so that we can take care of it, O Lord. Hallelujah. We will consider this how valuable and worthy as you have given it to us, O Lord, and let us put aside every sins. Let us put aside everything, O Lord, hallelujah, and take this and move forward and receive from you, so that every dry areas in our life, O Lord, will come to life, O Lord. Every dry bones will come to life, O Lord. Everything in our body, in our mind, in our soul, in our spirit, everything will come to life, O Lord, hallelujah. First of all, O Lord, help us to realize, O Lord, that there are areas of dry bones in our life, O Lord, and help us to be aware, O Lord, that you are willing to give life to these areas of dry bone, O Lord, and help us, O Lord, to stand in obedience to do what you are wanting us to do, O Lord, so that these dry bones will receive life, O Lord Jesus, hallelujah. Help us to go forward without fear, O Lord, because you are there with us, O Lord. Our hope, our assurance, our belief, everything is in you, O Lord, Father, Son, and Holy Spirit. We thank you and we praise you. Let this word sink into our entire being, O Yes, Lord, Lord. and let it, O Lord, do the work that it needs to do within each and every one of us, O Lord. Thank you, O Lord Jesus. This Amen. we ask and receive in the mighty name of our Lord and Savior Jesus Christ. Amen. Amen. Amen.